மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே, உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம். அத்தியாயம் 62. ஒன்று கூடுதல். ஆயத்து 1 முதல் 11 வரை. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வையே போற்றிக் கொண்டிருக்கின்றன. மெய்யான பேரரசன், பரிசுத்தமானவன், யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன். அவன்தான் அறியாமல் இருந்த மக்களிடம் அவனுடைய அத்தாட்சிகளை எடுத்துக்காட்டி அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிக்கும்படியான தூதரை அவர்களிலிருந்தே அனுப்பி வைத்தான். அவர்களோ இதற்கு முன்னர் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருந்தனர். இவர்களுடன் சேராத பின் வருபவர்களுக்காகவும் அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். அதுவே அல்லாஹ்வின் அருளாகும். தான் விரும்பியவர்களுக்கு அதனை அவன் அளிக்கின்றான். மேலும் அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். எவர்கள் வேதம் கிடைக்கப் பெற்ற பின்னரும் அதன்படி நடக்கவில்லையோ அவர்களுக்கு உதாரணமாவது ஏடுகளை சுமக்கும் கழுதையின் உதாரணமாகும். இச்சமூகத்தார் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்களின் உதாரணம் இன்னும் கெட்டதாகும். அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்தாரை நேர் வழியில் செலுத்த மாட்டான். நீர் கூறுவீராக, இஸ்ராயேல் மக்களே, மற்ற மக்களை விட நீங்கள்தாம் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் என்று எண்ணுவீர்களானால், மேலும் நீங்கள் உண்மையாளராக இருப்பீர்களானால் நீங்கள் மரணத்தை விரும்புங்கள். ஆனால் அவர்களுடைய கைகள் முற்படுத்தி வைத்த காரணத்தினால் அவர்கள் அதை ஒரு காலம் விரும்ப மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் அநியாயக்காரர்களை நன்கு அறிந்தவன். நீங்கள் எதை விட்டும் விரண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும். பிறகு மறைவானதையும் பகிரங்கமானதையும் நன்கு அறிந்தவனிடம் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். அப்போது அவன் நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி உங்களுக்கு அறிவிப்பான் என்று நீர் கூறுவீராக. நம்பிக்கை கொண்டவர்களே, ஒன்று கூட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்ட நாளில் அல்லாஹ்வின் மீது உறுதி கொள்ள நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும். பின்னர் நீங்கள் அல்லாஹ்வை உறுதி கொண்டதும் பூமியில் பரவிச் செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய அருளை நாடுங்கள். அன்றியும் நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள். இன்னும் அவர்களில் ஒரு வியாபாரத்தையோ அல்லது ஒரு வேடிக்கையையோ கண்டால் அதன்பால் அவர்கள் சென்று விடுகின்றனர். மேலும் நின்ற வண்ணமே உம்மை விட்டு விடுகின்றனர். அல்லாஹ்விடத்தில் இருப்பது வேடிக்கையை விடவும் வியாபாரத்தை விடவும் மிகவும் மேலானதாகும். மேலும் அல்லாஹ் தேவைகளை நிறைவேற்றுபவர்களில் மிகவும் மேலானவன் என்று நீர் கூறுவீராக. அல்ஹம்துலில்லாஹ்.